தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, பெரிய பக்கபலம் யாருன்னா ராகுங்கிற பிளானட் பெரிய பக்கபலம். அதுவும் ராகு ஆண் வீடுகளில் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றோம். இப்ப ராகு ஆண் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம ராசிநாதன் குரு பகவான் 8ல உட்கார்ந்து இருக்காரு. நமக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம் நல்ல நேரமா இருக்குமா? இப்படியே தான் நம்ம பொழுது இருக்குமா? பொழுது விடியுமா விடியாதா? இப்பவும் 8ல குரு இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு இருக்கலாம். கொடுத்த பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. கடைசி 2 மாதங்கள் நம்ம கவனமா இருக்க வேண்டியது பணம் கொடுக்கல் வாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டுல பல விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். 2025 முடிய போகுது, 26 பிறக்க போகுது. இப்ப இந்த பதிவுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன? 25 உடைய நிறைவு மாதங்கள் எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு? நம்ம ராசிநாதன் குரு பகவான் 8ல உட்கார்ந்து இருக்காரு. நமக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம் நல்ல நேரமா இருக்குமா? இப்படியே தான் நம்ம பொழுது இருக்குமா? பொழுது விடியுமா விடியாதா? ஒரு கேள்வி ஓடுது இல்ல நமக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, பெரிய பக்கபலம் யாருன்னா ராகுங்கிற பிளானட் பெரிய பக்கபலம். அதுவும் ராகு ஆண் வீடுகளில் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றோம். இப்ப ராகு ஆண் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். கும்பத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த கும்பம் என்கிற வீடு தனுசு ராசிக்கு உபஜயஸ்தானம். மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம காரியங்கள்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா உபஜயஸ்தானத்துடைய பங்களிப்பு மிக முக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம ஜாதகத்தை ஜாதகத்தை கையில வாங்கி பார்க்குறேன். இது நல்ல ஜாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோடைய கேந்திர ஸ்தானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதோடைய திரிகோண ஸ்தானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த 2 ஸ்தானமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை வச்சுக்கோங்களேன். கேந்திரங்களும் சப்போர்ட்டா இல்லை, திரிகோணமும் சப்போர்ட்டா இல்லை. அப்ப நம்ம எதை பார்க்கிறோம்னா இவர்களுடைய உபஜய ஸ்தானம் எப்படி இருக்கு? வெற்றி பெறுவதற்கு இந்த கிரகங்கள் உதவி செய்யுமான்னு பார்க்கிறோம். இப்போ 3ல ராகு பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வத்தின் உதவி கிடைக்கும். மனிதர்கள் விலகி போனாலும் தெய்வத்தின் உதவி கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் உண்டு. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி பல தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்பவும் 8ல குரு இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு இருக்கலாம். கொடுத்த பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. கடைசி 2 மாதங்கள் நம்ம கவனமா இருக்க வேண்டியது பணம் கொடுக்கல் வாங்கல். இப்ப பணம் கொடுத்தா திரும்ப வராது. விலை உயர்ந்த நகைகள் வீட்டில் இப்படி போட்டுட்டு அசால்ட்டா போகாதீங்க. அப்புறம் நகையை காணுமேன்னு தேடுவீங்க. ஏன்னா நகை திருடு போகும்னு இருக்கு இப்போ. அப்புறம் பொருள் காணாமல் போயிருச்சுன்னு தேடிக்கிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். கம்ப்ளைண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். நகை, விலை உயர்ந்த நகை, பணம் இவற்றை பாதுகாப்பா வச்சுக்கிடுங்க. குடும்பத்து பெரியவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு. தாய் தந்தையருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கிறது முக்கியம். 4ல சனி பகவான் இருக்காரு. இந்த சனி பகவான் வந்து இந்த 10th +1 +2 படிக்கிறாங்க பாருங்க, இந்த மாணவர்களுக்கு சில மனக்குழப்பங்களை கொடுப்பார். அதுக்கு பெஸ்ட் ஆலோசனை என்ன தெரியுமா? நீங்க நல்லா படிக்கிறதுக்கு, நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு என்ன வழி தெரியுமா உங்களுக்கு? உங்க ஆசிரியர்களை கலந்து ஆலோசனை செய்வது. ஏன்னா குரு பார்க்கிறாரு 4ஆம் இடத்தை. உங்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதனால நீங்க நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். இந்த காலகட்டத்தில் 9ல கேது இருக்கிறார், 4ல சனி இருக்கார். தாய் தகப்பனுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். லாபாதிபதி லாபத்தில் உட்கார்ந்துட்டாரு. புதுசா திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு வரன் கூடி வரும். பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு பிசினஸ் லாபம் நன்றாக இருக்கும். புதிய பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் கூடி வரும். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு சாதகமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ லாபஸ்தானம் வலுத்திருக்கு, 11வது ஸ்தானம் வலுத்திருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு. பிசினஸ்ல நல்ல லாபம் பார்க்க போறீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் நீங்க கவனமா இருந்தா பொருளாதார தடைகளை தாண்டி வர முடியும். ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன் படிக்கிறவங்க படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல போய் துர்க்கையை டெய்லி கும்பிடுங்க. டெய்லி வழிபாடு செய்யுங்க. அது முக்கியம்.
துர்க்கை வழிபாடு என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறந்த வாழ்க்கை முறைகள்ல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. 2025ஆம் ஆண்டு நடந்துட்டு இருக்கு. 2026 ஆரம்பிக்க போறது. அப்போ 2025 உடைய நிறைவு மாதங்கள் எப்படி இருக்க போகுது? 2025ல நம்ம ராசிக்கு நம்ம நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுல சந்தேகம் இல்லை. நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள், நிறைய சோதனைகள் மீண்டு வந்திருக்கோம். வராம இருக்கும் இன்னும். அப்ப 2026 நல்லா அமைஞ்சா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். திடீர்னு 2026ல மாற்றம் வந்துருமா அப்படின்னா 2025ஆம் ஆண்டுடைய இறுதி மாதங்கள்ல இறுதி நேரத்துல நமக்கு எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும்? ஒரு 2026ல நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும்னா அதுக்கு முன்னால தேவையான விஷயங்கள் என்ன நம்ம பண்ணணும்? நம்ம ராசிக்கு நம்ம நிலைமை இப்போ எப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணினா நல்லா முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில. இதுக்கு முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா சொல்ல வேண்டியது குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் கடகத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்பெல்லாம் உலகத்துல இந்த குரு பகவானுடைய பயிற்சி கடகத்தை நோக்கி அமைகிறதோ அப்ப தங்கத்தின் விலை அதிகரிக்கும். மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். தங்கத்தின் விலை அதிகரிக்கும். அப்ப நிறைய நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தங்கத்தின் விலையில ஒரு பிளக்சுவேஷன் இருக்கும். ரொம்ப குறையும் கூடும் மாறி மாறி இருக்கும். பெரும்பாலான நேரங்கள் தங்கத்தின் விலை நீங்க வாங்கணுங்கிற ஆசையை தூண்டும். ஏன்னா ரேட் குறையுது இந்த காலகட்டத்துல. 2026ல திருப்பி ரேட் ஏறும். அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம்? தங்கம் வாங்கி வைப்பது இந்த 2 மாதங்கள்ல நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதமும் நல்ல மழை இருக்கும். டிசம்பர் மாதமும் கடுமையான மழை, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் முக்கியமா பார்க்கணும். இப்போ இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்? நிறைய இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸு, இயற்கை சீற்றங்களை பத்தி பேசியிருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் எல்லாம் ஏர் இந்தியா விமான விபத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ பொதுமக்களுக்கு கொஞ்சம் அதுல உள்ள பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். நவம்பர்ல சில நாள் மழை இருக்கு, டிசம்பர்ல கடும் மழை இருக்கு, சென்னை நகருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. இப்படி இருக்க போகுது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நம்முடைய அரசியல் விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது, நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நீங்க நம்முடைய அரசியலில் பெரும் திருப்பு முனைகளை சந்திக்க போகிறீர்கள். டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல அரசியல்ல கூட்டணியில கடும் மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி துவங்க போகிறார். ஏற்கனவே ஒரு நடிகர் இருக்கார் அரசியல் கட்சியில, நான் அதை சொல்லல. இன்னொரு நடிகர் அரசியல் கட்சி துவங்க போகிறார். அதே மாதிரி நம்ம கூட்டணியின் எதை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுல பிரிவு வரப்போகுது. ஒரு கட்சி கூட 2ஆக உடையலாம். ஒரு கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் விலகி இன்னொரு கூட்டணியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் நீங்க பார்க்க போறீங்க. கூட்டணிகள் இப்ப எப்படி இருக்கோ இதிலிருந்து சில மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்துல பார்க்க போறீங்க. இது இந்த 2025 உடைய எண்ட்ல இப்படி நடக்குது. 2026 உடைய பிகினிங்க்கு ஆரம்ப காலகட்டத்திற்கு இது ஒரு முன்னோட்டமாக அமையும். அப்போ அரசியல் வானிலை பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போகுது. அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துல இந்தியாவில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுக்கிர பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த 2 மாதங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். பெண்கள் தங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். பெண் அமைப்புகள் குரல் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. ஸோ நிறைய விஷயம் நம்ம ராசிக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம தனித்தனியாவே எடுத்து பார்க்க போறோம். இந்த இறுதி மாதங்கள் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ராசிக்கு நமக்கு என்ன பலன் நடக்கும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். நம்ம ராசிக்கு உள்ள கோச்சார பலன்களை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்முடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது நம்முடைய முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும். சனி பகவான் வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி பெறுகிறார். நிறைய பேருக்கு வேலையில் இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகவும் போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம்.